நீங்கள் விசேஷித்தவர்கள். விசேஷமான அற்புதங்களை காண்பதற்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணி இந்த நாளில் ஆசீர்வாதமாய் உங்களை நடத்துவாராக. சங்கீதம் 45:1 என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்கிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையில நல் விசேஷத்தை தாவீதுக்கு வெளிப்படுத்தி நல்ல நிலையில் தாவீதை உயர்த்தி சீரும் சிறப்புமாய் நடத்தின கர்த்தர் நம்மை சீரோடும் சிறப்போடும் விசேஷமானவர்களாக நடத்தும்படி விரும்புகிறார். நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கை பாக்கியமில்லாத வாழ்க்கையாய் போய்விட்டது, கெட்டுப்போன வாழ்க்கையாய் போய்விட்டது, பல்வேறு சூழ்நிலையில் நாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்பிக் கொண்டு இருக்கலாம். மாற்றத்தை தேவன் இன்று கொடுக்க அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கின்றார். தாவீதின் பின்னணியத்தை கூர்ந்து கவனித்தால் எத்தனை சோகங்கள், எத்தனை சஞ்சலங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தனைகள், எத்தனை சவால்கள், ஆனால் அத்தனையும் தாண்டச் செய்து தாவீதை உயர்த்தி ஊறிப்படைய செய்து ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களையும் ஊறிப்படைய செய்து ஆசீர்வதிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். கலங்காதிருங்கள். நிச்சயமாய் நீங்கள் வாழும் பிரதேசத்திலே, ஊழியம் செய்யும் பகுதியிலே, வேலை செய்யும் இடத்திலே விசேஷித்தவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். இன்று உங்கள் சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். தாவீதை போல ஆண்டவரை பாடும்படி, ஆண்டவரை துதிக்கும்படி, ஆண்டவரை உயர்த்தும்படி உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். நிச்சயமாய் தாவீதுக்கு அருள் செய்து ஆசீர்வதித்து விசேஷமானவனாய் மாற்றின கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அருள் நிறைந்த வாழ்க்கையை கொடுத்து உங்களை நடத்துவார். சோர்ந்து போகாதிருங்கள். ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, தாவீதை விசேஷமானவனாய் மாற்றின கர்த்தர் இப்பொழுதும் ஜெபத்தில் இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை விசேஷித்தவர்களாக மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். சாபங்கள் முறிக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். கட்டுகள் கலந்து தெரிப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கரமாய் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.